இந்த வீடியோ பார்க்கும் அனைவர்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். வணக்கம். இது மகா பிரதோஷம், அதாவது 8/2/2024 மார்ச் மாதம் 8ஆம் தேதி, மாசி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் ஒரு குழந்தை எவ்வாறு வருகிறது பாருங்க. அது வெளியே அந்த பிரதோஷமாகப்பட்டது தோத்திரம் சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு குழந்தை, அது எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாதுங்க. அது என்ன அழகாக ஓடுது பாருங்கள். உள்ள சிவன்கிட்ட போயிட்டு எனக்கு அந்த விபூதியை திருநீரை வைத்தால் மட்டுமே வெளியே செல்வேன் என்று அடம் பிடித்தது. பிறகு அங்கே வில்வம் போட்டு கொண்டிருக்கும் நண்பர் சிவனடியார் அதற்கு ஒரு விபூதியை வைத்து நீ செல்லையா என்றவுடன் அந்த குழந்தை எவ்வளவு விரைவாக வெளியே சென்று காட்சி தருகிறார் பாருங்க. அதோடு மட்டுமில்லைங்க, இந்த பிரதோஷம் மாதத்தில் 2 பிரதோஷம். நம்மிடம் எந்த குறை இருந்தாலும் அந்த சிவபெருமானை ஒரு மனதாக எண்ணி சிவாய நமக என்று சொல்லி அந்த பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்தால் ஒரு நாளும் குறை வராது. ஆகவே பிரதோஷ வழிபாட்டில் முடிந்தவரை கலந்து கொள்ளுங்கள். இந்த பிரதோஷ வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களால் முடிந்தது, ஒரு குழந்தை படிப்பில் ரொம்ப மந்தமாக இருக்கிறது என்றால் நீங்கள் இளநீர் அபிஷேகம் தரலாம். தாராளமாக இளநீர் வாங்கி அபிஷேகத்துக்கு தரலாம். ஒரு குழந்தை ஊமையாக இருக்கிறது, பேசவில்லை என்று சொன்னால் தேன் வாங்கி அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் தரலாம். அந்த தேன் வாங்கி கொடுத்தா அந்த பிரதோஷத்தப்போ அந்த சிவபெருமான் மீது ஊற்றி அந்த தேனை அபிஷேகம் பண்ணுவோம். அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக பேச்சு திறமை நன்றாக வரும். ஒரு குழந்தை ரொம்ப ரொம்ப துஷ்டதனமாக இருக்குது, இதை நம்மளால் அடக்க முடியலையே அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இந்த சிவபெருமான்கிட்ட ஒரு அருமையான தீர்வு இருக்குது. ஆகவே முடிந்தவரை இந்த படிப்பில் மந்தமாக உள்ள குழந்தைகள், ஊமையாக உள்ள குழந்தைகள், உடல் நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவர்களுக்கும் இந்த பிரதோஷத்தில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த பிரதோஷத்தில் கொடுக்கும் விபூதியை வாங்கி முடிந்தவரை உங்கள் வீட்டில் வைத்து தினசரி காலை மாலை குளித்து முடித்தவுடன், கண்டிப்பாக காலை குளித்தவுடன் இந்த விபூதியை வாரி நீங்கள் நெற்றி நிறைய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் என்று ஒரு மனதாக எண்ணி நீங்கள் அடித்து கொண்டு நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலை நிச்சயமாக வெற்றி அடையும். முடிந்தவரை இந்த பிரதோஷத்தில் கொடுக்கும் விபூதிக்கு மட்டுமே அந்த மகிமை உண்டு. மற்ற விபூதிக்கு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் இதுக்கு 3 மடங்கு அதிகம். ஆகவே அனைவரும் இந்த பிரதோஷத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்ல, முடிந்தவரை இந்த பிரதோஷத்திற்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. உங்களை இதை தான் பண்ணணும் யாருமே சொல்லலை. நம்மளால் முடிந்தது ஒரு 5 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி கொடுங்க, ஒரு வில்வ தழை சேர்ந்து கொடுங்க, ஒரு அரும்பில்லு கொண்டாந்து கொடுங்க, ஒரு கொன்னை வாங்கி கொடுங்க. நிறைய இருக்குது, சொல்லிக்கினே போகலாம். நிறைய இருக்குது. அந்த மதிலை சுற்றி பெருக்கி விடுங்க, அதுவே போதும். அந்த கோயிலை சுற்றி சுத்தம் பண்ணி விடுங்க, அது ரொம்ப சிறந்தது. ஆகவே முடிந்தவரை இந்த பிரதோஷத்தில் அனைவரும் கலந்து கொண்டு ஒவ்வொரு பிரதோஷத்திலும் மாதத்தில் 2 பிரதோஷம் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சிவா.